மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இந்த சுடுதண்ணிலே இருக்கட்டும். ஏதாவது புழுலாம் இருந்ததுன்னா அது போயிடும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து நல்லா இந்த காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். சோம்பு கொஞ்சம் வெடித்த பின்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது கூடவே காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பாதி வேகட்டும், அது வரைக்கும் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நடுநடுவில் மட்டும் அடிப்பிடிக்காத அளவுக்கு மூடியை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இது பாதி வெந்த பின்னாடி தான் எல்லா மசாலாத்தூளும் சேர்க்கணும். இப்போ காலிஃப்ளவர் பாதி வெந்துருச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துருச்சு. இதில் இப்போ 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். 2 கப் காலிஃப்ளவருக்கு 2 முட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்குள்ளே நீங்கள் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா வகையான குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.